அண்மை கால அகழ்வாய்வு முடிவுகள் வாயிலா தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்திய அளவில் மட்டுமல்ல, உலக அளவில் இரும்பு தாதுவில் இருந்து இரும்ப பிரிச்சு எடுக்கிற தொழில்நுட்பம் தமிழ் நிலப்பரப்புல அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்ற என்பதை நான் பெருமிதத்தோடு கூறுவோம். அதாவது 5300 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் நிலப்பரப்புல இரும்பு அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதை அறிவியல் அடிப்படையில நிறுவி இருக்கிறோம்னு மற்றற்ற மகிழ்ச்சியோடு உலகுக்கு நான் அறிவிக்கிறேன். இது தமிழுக்கும், தமிழினத்துக்கும், தமிழ்நாட்டுக்கும், தமிழ்நிலத்துக்கும் பெருமை. உலக மானுட இனத்துக்கு தமிழ்நிலம் வழங்குகிற மாபெரும் கொடையின இதை நாம் கம்பீரமாக சொல்லலாம். இந்தியாவோட வரலாறு இனி தமிழ் நிலத்திலிருந்து தான் எழுதப்படும் நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன். இந்த ஆய்வுகள் பல்வேறு திருப்பு முனைகளையும் உருவாக்கி வருது. இத்தகைய அகழ்வாய்வு முடிவுகள் தமிழ்நாட்டு வரலாற்றுக்கு மட்டும் இல்லாம இந்திய துணைக்கண்ட வரலாற்றுக்கு முக்கிய திருப்பு முனையாக திகழ்ந்து வருது. தமிழினின் பெருமையையும் தமிழினத்தின் தொன்மையையும் உலகம் அங்கீகரித்து ஏற்றுக்கிட்ட இந்த வரலாற்று பெருமைமிக்க விழா இந்த விழா. நாம வாழுற காலத்துல, நான் ஆளும் காலத்துல நடைபெறுவது என் வாழ்நாளில் கிடைச்சிருக்கக்கூடிய பெருமை. வணக்கம். இது கேள்விக்களம். இந்தியாவின் தொன்மை வரலாற்றில் ஒரு முக்கிய திருப்பு முனையாக கண்டறியப்பட்டிருக்கிறது. தமிழ் நிலப்பரப்பில் இருந்துதான் இரும்பின் காலம் தொடங்குகிறது என்கின்ற ஆய்வு முடிவு. அதை தமிழ்நாடு அரசு பெருமையாக இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் வாயிலாக அறிவித்திருக்கிறது. இது உலக வரலாற்றிலும் முக்கியமான ஒரு இடத்தை பிடிப்பதாகவும் அமைந்திருக்கிறது. அந்த வகையில் தமிழ் நிலப்பரப்பில் இருந்தே இரும்பு காலம் தொடங்கியது என்று பிரகடனப்படுத்திய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டின் பெருமையை பறைசாற்றுகிறதா இரும்பின் தொன்மை என்கின்ற அடிப்படையில் தான் இந்த அமர்வு அமைக்கப்பட்டிருக்கிறது. நம்மோடு விருந்தினர்களும் இணைந்திருக்கிறார்கள். தமிழ்நாடு தொல்லியல் துறையிலிருந்து திரு சிவானந்தம் இணைந்திருக்கிறார், அவரை அன்போடு வரவேற்கிறேன். வரலாற்று ஆராய்ச்சியாளர் திரு செல்வகுமார் இணைந்திருக்கிறார், அவரையும் அன்போடு வரவேற்கிறேன். அதே போல தொல்லியல் பேராசிரியர் திரு ராஜவேல் அவர்கள் இணைந்திருக்கிறார், அவரையும் அன்போடு வரவேற்கிறேன். முதல்ல திரு சிவானந்தம் அவர்களிடமிருந்து போகணும்னு நினைக்கிறேன். தமிழ் நிலப்பரப்பிலிருந்து தான் இரும்பின் காலம் தொடங்குகிறது என்பதும் இது உலக வரலாற்றை மாற்றியமைக்கக்கூடிய ஒரு புள்ளியாக இருக்கிறது என்பதற்குமான ஆரம்ப புள்ளி என்னவா கருதப்படுகிறது? முதல்ல இலக்கிய அடிப்படையில் தமிழ் நிலப்பரப்பினுடைய தொன்மைக இந்த பண்பாட்டை இதையெல்லாம் விளக்கினாலும் அதற்கு ஆராய்ச்சி பூர்வமான அகழாய்வு தொல்லியல் ரீதியான சான்றுகள் இல்லைன்னு மறுதளிச்சவங்க இருப்பாங்க. இன்னைக்கு இந்த தென் நிலப்பரப்பிலிருந்து தான் இந்திய வரலாற்றையும் உலக வரலாற்றையும் பார்க்கணுமா? ஏன் பார்க்கணும்? நல்ல சரியான கேள்வி. இது வரைக்கும் நம்ம வட இந்தியாவில் எழுதப்பட்ட அந்த வரலாறுகள் அனைத்துமே பெரும்பாலும் அவை இதிகாசம் புராணங்கள் தொடர்பாக அதை அடிப்படையில் தான் எழுதப்பட்டது. ஆனால் தமிழ்நாட்டவருடைய வரலாறு பொறுத்த வரைக்கும் நமக்கு முக்கியமாக பார்த்தோன்னா சங்க இலக்கியங்கள் ரொம்ப தொன்மையானது. இதில் தொன்மை தொட்டு நீண்ட நெடுங்காலமாக நம்ம வழக்கிலிருந்தும் பழக்கத்தில் இருந்த அந்த செய்திகளையும் அதை தொகுத்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதில் செறிவான இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கிது. ஆனால் ஏன் சொல்கிறோம்னா, இது வரைக்கும் இந்த இரும்பினுடைய காலம் ஏறத்தாழ கிமு 700 1000 என்று தான் இருந்தது. ஏன்னா அது நம்ம தொடக்க வரலாற்று காலத்தோடு இணைத்தே பார்க்கப்பட்டது. பெருங்கற்காலம், இரும்பு காலம், சங்ககாலம், இது மூன்றுமே ஒருங்கிணைத்து ஒரு காலகட்டத்துக்குள் ஏற்கனவே இருந்து வரலாற்று ஆசிரியர்களால் கட்டமைக்கப்பட்டது. அந்த கட்டமைப்பிலிருந்து நம்ம விடுபடணும், இரும்பினுடைய காலத்தை நம்ம சரியான இடத்தை நோக்கி செல்லணும்னு சொல்லிட்டு இந்த தொல்லியல் அறிஞர்கள் தொடர்ந்து நம்ம இதுக்கான ஆய்வுகளை மேற்கொண்டுட்டு வராங்க. அண்மை காலமாக கர்நாடகா மாநிலம், ஆந்திரா மாநிலம், வட இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வுகளில் கூட அதனுடைய காலமாவது 1300, 1800, 2000 வரைக்கும் எடுத்து செல்லப்பட்டது. ஆனால் தமிழ் நிலப்பரப்பில் இதனுடைய காலம் கிமு 1000க்குள்ளே இருந்த காலகட்டங்களில் சேலம் மாவட்டத்தில் இருக்கிற மாங்காடு, தெலுங்கானூர் 2 ஊர்கள் எடுக்கப்பட்ட அந்த வாளை ஆய்வு செய்ததில் காலத்தை நினைக்கும் போது ஏறத்தாழ கிமு 1600, 3600 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த தமிழ் நிலப்பரப்பில் இரும்பு தோன்றிற்று அப்படி என்றது கடந்த ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த நம்ம அறிவித்தோம். அதற்கு அடுத்து கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மயிலாடும்பாறையில் எடுக்கப்பட்ட இந்த இரும்பின் காலத்தை ஏறத்தாழ கிமு 2200 அறிவிக்கப்பட்ட பிறகு அதனுடைய காலம் இரும்பின் அறிமுக காலம் ஏறத்தாழ 4200 ஆண்டுகள் இருந்தது.
அதனை அடுத்து வந்து பொருணை ஆற்றங்கரையில் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வுகளில் கொற்கை, சிவகலை, ஆதிச்சநல்லூர் பெறப்பட்ட அந்த அகழாய்வுகளில் கிடைக்கப்பட்ட அந்த மாதிரிகளை பன்னாட்டு நிறுவன ஆய்வகங்களுக்கும் தேசிய ஆய்வகங்களுக்கு அனுப்பப்பட்டது. ஏறத்தாழ 20க்கு மேற்பட்ட அந்த மாதிரிகளை தொகுத்து பார்க்கும்பொழுது ஏறத்தாழ 11 மாதிரிகள், சிவகலையில் எடுக்கப்பட்ட மாதிரிகள் கிமு 1155 3345 வரைக்கும் கிடைக்குது. இதை நம்ம தொகுத்து பார்க்கும் பொழுது கிமு 3350 காலகட்டங்களிலே இரும்பின் அறிமுகம் ஆயிடுது. அதனால் இதை எல்லாம் மொத்தத்தை தொகுப்பு பார்க்கும்போது 5300 ஆண்டுகளுக்கு முன்னரே நம்ம வந்து ஏர்லி ப்ரீ ஹரப்பன் காலகட்டத்துக்கு முன்னாடி இங்க இரும்பு காலம் நிகழ்ந்திருக்கிறது. அதாவது வடக்கிலிருந்து எழுதப்பட்ட வரலாற்றில் தொல்லியல் தொன்மை குறித்தின வரலாற்றில் புதிய கற்காலத்திற்கு பிறகு அங்கே வந்து காப்பர் ஏஜ் வருது, கால்கியோலித்திக் வருது, அப்புறம் பிரான்ஸ் வருது. பின்வேத காலத்தில் தான் ஒரு பக்கம் அந்த வரலாற்றில் ஒதுக்கி அயன் ஏஜ் அப்படின்றத பற்றி குறிப்பிடுறாங்க. ஆனால் இங்கே வந்து புதிய கற்காலத்துக்கு பிறகு நேரடியாக அயன் ஏஜ் வருதா? புதிய கற்காலம் காலகட்டங்கள் இருக்கும் பொழுதே நமக்கு வந்து இங்கே இரும்பு காலம் தொடங்கிவிட்டது. புதிய கற்காலமும் இரும்பு காலமும் சமகால இதுவரைக்கும் இருந்த அந்த வெர்டிகல் சொல்லப்படுகின்ற பழைய கற்காலம், நுண்கற்காலம், புதிய கற்காலம் என்ற இந்த காலகட்டத்தில் வரையறுக்கப்பட்ட காலகட்டத்தில் நம்ம வந்து இது வரைக்கும் படித்து கொண்டு புதிய கற்காலத்துக்கு முற்பட்ட பகுதியிலேயே நீங்க சொல்றீங்க நுண்கற்காலத்திலேயே அயனேஜ் நடந்துட்டு புதிய கற்காலம் நடக்கும் பொழுதே நம்ம வந்து இப்போ அயனேஜ் நம்ம இரும்பு அறிமுகப்படுத்தப்பட்டு அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த காலம் ஏறத்தாழ 5300 ஆண்டுகள் கிமு 3350 என்பது ஏறத்தாழ வந்து நமக்கு வந்து சிந்து சமவெளி நாகரிகத்திற்கு ஒட்டியே நம்ம இருந்திருக்குது. சிந்து சமவெளி நாகரிகம் நம்ம வந்து வெண்கல காலம்னு அந்த பகுதியில் கிடைக்கப்பட்ட அந்த பொருட்களை கொண்டு நம்ம வெண்கலத்தை பயன்படுத்தப்பட்டு அவங்க செம்புகையும் பயன்படுத்தினால வந்து அதனுடைய காலத்தை செம்பு காலம் என்பது வெண்கல காலம் என்று அறிமுகப்படுத்தது. அதே சமகால கட்டங்களில் தமிழ் நிலப்பரப்பில் கிடைக்கப்பட்ட தாதுவை எடுத்து அதனை பிரித்தெடுத்து வெப்பமாக்கி பிரித்தெடுத்து இரும்பை உருவாக்கின்ற தொழில்நுட்பம் இருந்தது. ஆனால் காலத்தை தொழில்நுட்பம் பெருமையாக பேசப்படுகிறது. எப்படி பயன்படுத்தி இருக்கிறாங்க இரும்பை தாதுவை எடுத்து உலையில் இட்டு உலையை வந்து 1500 டிகிரி வெப்பப்படுத்திட்டு பிற்பாடு அதிலிருந்து இரும்பை படுத்திருக்கள். எத்தகையான செம்புவை உருக்குவதற்கு ஏறத்தாழ 700 டிகிரி 800 டிகிரி சென்டிகிரேட் போதுமான அளவு இருக்கும் பொழுது ஆனால் இரும்பை உருக்குவதற்கு அதிக அளவிலான 1500 டிகிரி வெப்பம் தேவை. இன்றைக்கு நம்ம 100 டிகிரி வந்து வெப்பத்தை வந்து தண்ணீர் சுடு வைக்கிறதுக்கு இருக்கும் பொழுது 1500 டிகிரி உருவாக்குவதற்கான எத்தகைய தொழில்நுட்பத்தை அன்றைய தமிழ் நிலப்பரப்பிலிருந்து வாழ்ந்த மக்கள் கொண்டிருப்பாங்க. இப்போ சிந்து சமவெளி நாகரிகத்தை பேசும்போது இப்போ பீட்ஸ் தயாரிக்கிற தொழிற்சாலை இருந்தது. ஒரு பயன்பாட்டுக்கான அந்த நாகரிக விஷயமா பார்க்கப்படுது. நகர நாகரிகமாக வளர்ந்துருக்குது. நிறைய தொழிற்சாலைகள் இருந்ததுன்னு பார்க்குறோம். இங்கே நீங்கள் சொல்லக்கூடிய இந்த கண்டறியப்பட்ட விஷயங்கள்ல இவ்வளவு டிகிரி செல்சியஸில் தான் இதை உருக்க முடியும் அப்படின்னா இங்கே ஒரு தொழிற்சாலைக்கான அமைப்பு பண்பட்ட மனிதர்களாக அவங்க உருவாகி இருப்பாங்க அந்த 3000 ஆண்டுகளுக்கு முன்பே. கண்டிப்பாக அதுதான் கிமு 3300 இருக்கும்போது அந்த இரும்பை பிரித்தெடுக்கின்ற தொழில்நுட்பத்தின் நாம் சொல்லும்போது இரும்பை பிரித்தெடுக்கிற தொழில்நுட்பம் அப்போதான் ஆரம்பிக்கணும். என்ன இரும்பை பிரித்து அதிலிருந்து இரும்புகளிலிருந்து கருவிகளாக மாற்றுகின்றாங்க. இரும்பை வந்து அப்படியே நேரடியாக பயன்படுத்த முடியாது. அதை வந்து ஸ்டீலாக மாற்றணும். அப்போ தான் வந்து அதனுடைய கடினத்தன்மை இருக்கும். இரும்பு நேரடியாக நம்ம எப்படி தங்கத்தை உலோக கலவையெல்லாம் கண்டிப்பாக எப்படி நம்ம வந்து தங்கத்தை வந்து நேரடியாக வந்து 24 கேரக்டர் பண்ணும்போது உடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. செம்பு கலக்கும் போது தான் அதனுடைய கடினத்தன்மை வந்து அதிகமாக. அதுபோல் வந்து இரும்பை வந்து நம்ம வந்து ஸ்டீலாக மாற்றக்கூடிய என்ற உலோகமாக மாற்றக்கூடிய பயன்பாட்டுக்கு இருக்கும் போது அத்தகைய தொழில்நுட்பத்தையும் கற்றிருக்கிறார்கள். அதாவது இன்றிலிருந்து 4000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்து உலகில் முதல் முறையாக 1300 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்திருக்கின்றது தமிழ்நாடு அரசு நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர்கள் வந்து பெருமையுடன் குறிப்பிட்டது போல நமக்கு தமிழர்களுக்கு எல்லாருமே ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையை ஏற்படுத்தி கொடுக்கிறது நம்ம அறிவித்து கூறலாம். திரு செல்வகுமார், முதல்ல இந்திய துணைக்கண்ட நிலப்பரப்பில் பயன்படுத்தப்பட்ட உலோகம் காப்பர்னு சொல்லப்பட்டது. இனிமேல் இரும்புன்னு எழுதப்படணுமா? அதாவது இந்திய துணைக்கண்டம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பாகிஸ்தானில் உள்ள மெஹர்கர் என்ற இடத்தில் செம்பை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அது பார்த்திங்கன்னா கிமு 5000 அப்படிங்கிற அளவில் போகுது இந்திய துணைக்கண்டத்தில் பார்க்கும்போது. அதற்கு பிறகுதான் சிந்துவெளி நாகரிகம், அந்த வெண்கல காலம் என்ற காலத்தில் சிந்துவெளி நாகரிகம் அப்படிங்கிறது வருது.
அந்த சிந்துவெளி நாகரிகத்தினுடைய முதிர்ந்த நிலை அப்படின்னு, அதாவது நகரமயமாக்கம் என்று கூறக்கூடிய நிலையானது மெச்சூர் ஸ்டேஜ் கிமு 2600 கிமு 1900 என்ற ஒரு காலகட்டத்தில் தான் இருந்திருக்கின்றது. பொதுவா நாம தமிழர்களுடைய வரலாறு என்று சால்கோலித்திக் மனாஸ் கல்ச்சர் அந்த இல்ல, இந்த இடம் இந்த 2600 கிமு 2600 1900 வரைக்கும் இருந்த அந்த சிந்துவெளி நகர பண்பாட்டுக்கு நகர நாகரிகம் என்று கூறுவார்கள். அவர்கள் அங்கு இருந்த அதே காலகட்டத்தில் இந்தியாவில் பல்வேறு பகுதிகளிலும் மக்கள் வாழ்ந்துள்ளார்கள். அகார்பானாஸ் பண்பாடு என்றும் தென்னிந்தியாவில் புதிய கற்காலம் என்றும் அந்த சமகாலத்தில் பலவித பண்பாடுகள் இருந்துள்ளன. ஆனால் பொதுவாக மக்கள் பார்ப்பது என்பது சிந்துவெளி நாகரிகத்தை மட்டும்தான். பிற பண்பாடுகளை புதிய கற்காலத்தை 8000 6000 பிசியா சொல்றாங்கல்ல, அது நிலப்பரப்புக்கு நிலப்பரப்பு மாறுமா? அந்த புதிய கற்காலம் என்பது இடத்திற்கு இடம் அதன் காலம் மாறுகின்றது. மிகவும் பழைய புதிய கற்காலம் என்பது இந்த ஃபெர்டைல் கிரசன்ட் என்று கூறுவார்கள். அதாவது எகிப்து, இஸ்ரேல், பாலஸ்தீனம், மெசபடோமியா பகுதிகளில் தான் மிகவும் பழமையான புதிய கற்கால சான்றுகள் கிடைக்கின்றன. அங்கு கிமு 9000 ஆண்டுகள் அளவுக்கு இந்த சான்றுகள் செல்கின்றன. ஆனால் இந்திய துணைக்கண்டத்தை எடுத்துக்கொண்டால் மெஹர்கர் என்ற இடத்தில் ஏறத்தாழ கிமு 7000 வரைக்கும் இந்த புதிய கற்காலம் செல்கின்றது. தென்னிந்தியாவை எடுத்துக்கொண்டால் புதிய கற்காலம் என்பது கிமு 3000 கிமு 1200. அதாவது வழக்கமாக என்ன இவர்கள் தொல்லியல் ஆய்வாளர்கள் நினைத்தார்கள் என்றால், CJ தாம்சன் என்ற ஒரு மேலை நாட்டு அறிஞர் 1837 இந்த பண்பாட்டு வளர்ச்சியை 3ஆக பிரித்தார்: கற்காலம், செம்பு காலம், இரும்பு காலம் என்று. எனவே பொதுவாக அறிஞர்கள் இந்த பண்பாடு என்பது ஒரு நேர்கோட்டில் தான் வளர்ந்தது என்று கருதி கொண்டிருந்தார்கள். ஆனால் தற்போதைய ஆய்வுகளின்படி எல்லா இடத்திலும் பண்பாடு ஒரே மாதிரியாக வளர்ந்திருக்க வேண்டிய அவசியமில்லை என்பது நமக்கு புரிகின்றது. குறிப்பாக ஒரு மருத்துவம் படிக்கின்ற மருத்துவராக இருக்கிறவருடைய மகன் மருத்துவராக வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. ஒரு ஆசிரியருடைய மகன் ஆசிரியராக வேண்டும் என்று கட்டாயமில்லை. எனவே பண்பாடு என்பது நிலச்சூழலுக்கு ஏற்ப, அதாவது தொல்காப்பியர் கூறக்கூடிய குறிஞ்சி, மருதம், முல்லை, நெய்தல், பாலை என்று திணைகளில் உருவான பண்பாடுகள் ஒரே காலகட்டத்தில் வெவ்வேறு வகையான வளர்ச்சி நிலைகளில் வெவ்வேறு வகையான வாழ்க்கை முறைகளை பெற்றிருக்கின்றன. அதுபோலத்தான் புதிய கற்காலம் என்பது உலகெங்கிலும் ஒரே நேரத்தில் ஒரே காலகட்டத்தில் இருந்திருக்கவில்லை. எனவே தென்னிந்தியாவை பொறுத்தவரை நாம் இதுவரை கருதியது புதிய கற்காலம் என்று கூறக்கூடிய கிமு 3000 கிமு 1200 இடைப்பட்ட அந்த ஆடு மாடுகள் மேய்த்து பானைகள் உருவாக்கி இறந்தவர்களை வீட்டிற்கு உள்ளேயே புதைத்து வாழ்ந்த அந்த மக்கள் பண்பாட்டிற்கு பிறகுதான் இரும்பு உருவாகியது, இரும்பு காலம் தொடங்கியது என்ற ஒரு தகவலை இதுவரை நாம் நம்பியிருந்தோம். அண்மை கால ஆய்வுகள், குறிப்பாக தமிழக அரசு தொல்லியல் துறை செய்த ஆய்வுகளின் வழியாக இந்த இரும்பின் பயன்பாடு என்பது தென்னிந்திய புதிய கற்காலத்திற்கு சமமாக கிமு 3300 என்ற அளவிற்கு செல்லக்கூடும் என்பதை நமக்கு உணர்த்துவதாக உள்ளது. எனவே இதுவரை நாம் பார்த்தது போல புதிய கற்காலம் வந்ததற்கு பிறகுதான் இரும்பு காலம் வந்தது என்பதை பார்க்க தேவையில்லை. இந்த சிவகலை அமைந்துள்ள தென் தமிழ்நாட்டின் பகுதிகளில் நுண்கற்காலத்திற்கு பிறகே இந்த இரும்பின் பயன்பாடு வருகின்றது என்பது இங்கு ஒரு முக்கியமான நீங்க ஒரு வரலாற்று ஆராய்ச்சியாளராக தமிழ் நிலப்பரப்பினுடைய பண்பாடை, இலக்கிய சான்றுகள், இதுவரைக்கும் செவ்வொழியாக சொல்லப்பட்ட விஷயங்கள், நமக்கு கிடைத்த ஆர்டிஃபேக்ட்ஸ், இதெல்லாம் வச்சு எப்படி நம்ம தரவுகளை நிரூபிக்கிறோம்? அங்கே சிந்து சமவெளியில் இருந்த வணிக தொடர்புங்கிறது வேற இருக்கு. நம்மளுடைய சங்க இலக்கியங்கள் எல்லாம் யவனர்கள் கூட கிரேக்கர்கள் கூட வணிக தொடர்பு இருந்தா இருக்கு. இந்த டமாஸ்கஸ் ஸ்வாடும் கூட கிரேக்கர்களுக்காக தயாரிக்கப்பட்டது. அப்படின்றப்ப தமிழ் நிலப்பரப்பில் என்ன மாதிரியான சூழலும் வணிகமும் வாழ்வியல் முறையும் நிகழ்ந்திருக்குன்னு ஒரு வரலாற்று ரீதியாக நீங்கள் கணிக்கிறீங்க? அதாவது இந்த பண்பாட்டு வளர்ச்சி என்பது ஒரே நேரத்தில் நடக்கவில்லை. நாம் சிந்துவெளி பண்பாடு என்று கூறும்பொழுது அதனுடைய காலம் வேறு, சங்க காலம் என்று கூறும்போது அதனுடைய காலம் வேறு. பொதுவாக அறிஞர்கள் கிமு 300 கிபி 300 வரை உள்ள காலகட்டத்தை சங்க காலம் என்று கூறுவார்கள். அந்த சங்க காலத்தில்தான் இந்தியாவின் 2வது நகரமயமாக்கம் உருவாகி இருந்தது. இந்த நகரமயமாக்கம் என்பது தற்பொழுதைய ஆய்வுகளின்படி கிமு
300 வரை செல்லலாம் என்ற ஒரு கருத்தைத்தான் கீழடி அகழாய்வில் அந்த எழுத்தின் காலத்தை வைத்து அவர்கள் தீர்மானித்து இருக்கிறார்கள். எனவே இந்த தென்னிந்திய நகரமயமாக்கம், தமிழ்நாட்டின் நகரமயமாக்கம் கிமு 600 அல்லது கிமு 500 உருவாக இருக்க வேண்டும் என்றால், அதுபோல சங்க இலக்கியம் என்பது கிமு 300 அந்த ஒரு காலகட்டத்தில் தோன்றி இருக்க வேண்டும் என்றால், இந்த வளர்ச்சிகள் அனைத்தும் ஒரே நாளில் நடந்துவிட முடியாது. இதற்கு பின்புலமாக பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக, பல நூறு ஆண்டுகளாக பண்பாடு இங்கு வளர்ந்திருக்க வேண்டும். அதைத்தான் தற்போதைய ஆய்வுகள் உறுதிப்படுத்துகின்றன. தமிழ்நாட்டில் நாங்கள் அகழாய்வு செய்த மோலப்பாளையம் என்ற இடத்திலும் கோயம்புத்தூருக்கு அருகில் உள்ள இடத்திலும் புதிய கற்கால சான்றுகள் கிமு 1600 என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது. அங்கும் நமக்கு இந்த கிளிஞ்சல்கள் இது போன்ற பொருட்கள் நமக்கு கிடைக்கின்றன. இது நிச்சயமாக கடற்கரை பகுதிக்கும் உள்நாட்டு பகுதிக்கும் இருந்த வணிக தொடர்பை உணர்த்துகின்றது. அதுபோல தமிழகத்தில் அந்த தொல்காப்பியர் கூறுவது போல வெவ்வேறு காலகட்டத்தில் மக்கள் வாழ்ந்துள்ளனர். நாம் பொதுவாக நினைப்பது என்றால் தமிழர்களுடைய வரலாறு என்று கூறும்பொழுது அது குமரி கண்டத்தில் தொடங்குகின்றது, அது சிந்துவெளியில் தொடங்குகின்றது என்று தான் நாம் நினைத்திருந்தோம். தற்பொழுதைய ஆய்வுகள் இந்தியாவின் ஒவ்வொரு பகுதியையும் நாம் ஆராய வேண்டும். இந்தியாவின் வரலாறு காவிரி, வைகை, பொருணை என்று கூறக்கூடிய தாமிரபரணி ஆறிலிருந்து தொடங்க வேண்டும். அதுபோல கிழக்கிந்தியா, வடகிழக்கு இந்தியா என்று ஒவ்வொரு மூலையிலும் தொடங்கிதான் எழுதப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தை வலியுறுத்துகின்றன. எனவே இந்த கண்டுபிடிப்பானது ஒரு புதிய வாயிலை திறந்துள்ளது. இன்றைய அறிவிப்பானது ஒரு புதிய ஆய்வுக்கான அடித்தளம் என்று தான் நாம் கருத வேண்டும். ஃபவுண்டேஷன் ஸ்டோன் ஃபார் அ நியூ டைப் ஆஃப் ரிசர்ச். எனவே இன்று முதலமைச்சர் வெளியிட்டுள்ள அந்த அறிவிப்பானது மிகவும் முக்கியமான சில வினாக்களை எழுப்பியுள்ளது. எனவே நாம் இதை கூடுதலாக ஆய்வு செய்தால் இன்னும் தமிழ்நாட்டினுடைய, இந்தியாவினுடைய வரலாற்றை இன்னும் நாம் விரிவாக எழுத முடியும். ஓகே திரு ராஜவேல், இது ஒரு புதிய பார்வையை உலக வரலாற்றில் செலுத்துவதாக அமைந்திருக்கிறது. இப்போ புதிய கற்காலம் என்பது தமிழ் நிலப்பரப்பு, இந்த தென் நிலப்பரப்பை பொறுத்த வரைக்கும் லேட்டர் பீரியட் வரைக்கும் நிகழ்ந்திருக்கிறது. அதற்கு பிறகு இரும்பு காலம் என்பது தற்போது உலகுக்கு அறிவிக்கக்கூடிய வகையில் கண்டறியப்பட்டிருக்கிறது. இங்கே இருந்து நம்ம வரலாற்றை எப்படி பார்க்கணும்? இது என்ன மாதிரியான மாற்றத்தை வரலாற்று திசையில் மாற்றும்? முதலில் இன்று உலக அளவில் வியக்கக்கூடிய அளவில் தமிழக முதல்வர் அவர் அறிவித்த ஒரு செய்தி பிரகடனம் உலக தமிழர்களுக்கும் உலக மக்களுக்கும் ஒரு புதிய ஊக்கத்தை அளித்து வருகிறது. அந்த வகையிலே முதல்வர்களுக்கு முதலில் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆக்சுவலாக முன்னர் எழுதிய ஆய்வுகள் என்பது அந்த அறிவியல் பூர்வமான ஆய்வுகளாக இல்லாததால் இந்த காலக்கணிப்பு என்பது செய்வது என்பது ஏறக்குறைய தமிழ்நாட்டில் ஏறக்குறைய 175 இடங்களில் இது வரைக்கும் அகழாய்வு பண்ணியிருக்காங்க. ஆனால் சரியான அளவில் அது அறிவியல் பூர்வமாக அதனுடைய காலக்கணிப்பை நாம் நீடிக்க முடியவில்லை. இப்போ இரும்பு காலம் எடுத்துக்கொண்டால் இரும்பு காலத்தில் 177 இடங்களில் 150 இடங்கள் இது வரைக்கும் அகழாய்வு பண்ணியிருக்காங்க குறைந்த அளவில். ஆனால் இப்பொழுது தொடர்ந்து நடைபெறுகின்ற அகழாய்வுகளின் மூலமாக இன்றைக்கு 3345 கிமு 3000 5345 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இரும்பின் பயனை தமிழக மக்கள் இரும்பின் பயனை அறிந்து அந்த எக்கம் என்று சொல்லக்கூடிய சங்க இலக்கியங்களில் எக்கம் என்று பல இடங்களில் குறிப்புகள் இருக்கிறது. ஆகவே இந்த எஃகு உருக்குதல் என்பது அந்த கலையை அறிந்திருப்பதிலிருந்தே தமிழர்கள் தொழில்நுட்ப கூறுகளில் மிக அதிகமாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் அறிய முடிகிறது. அதனால் இப்போது தெலுங்கானர்கள் கிடைக்கும்போது நம்ம இவர் சொன்ன மாதிரி, இயக்குனர் சொன்ன மாதிரி 2200ன்றது இப்பொழுது சிவகலையில் கிடைக்கின்ற காலம் என்பது அவங்க ஒரு காலகட்டம் மட்டும் இல்லை, ஒரே ஒரு ஸ்பெசிமென் மட்டும் எடுத்துக்கல, ஏறக்குறைய 11 ஸ்பெசிமென் எடுத்து, ஏன்னா எல்லாரும் கேட்பாங்க, ஏன் இது ஒரு இதை வச்சு நீங்கள் எப்படி டேட்டா சொல்லுவீங்க, 11 ஸ்பெசிமென் எடுத்து அந்த 11 ஸ்பெசிமென்லேருந்து 11 பல 3 நிறுவனங்களுக்கு, அயலக நிறுவனங்களுக்கு, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை அயலக நிறுவனங்களுக்கு அனுப்பி வைத்து அதனுடைய காலத்தை கணித்திருக்கிறார்கள். அதில் 3345 என்பது மிகவும் வைக்கக்கூடியதாக இருக்குது. ஏன்னா சிந்துவெளி நாகரிக மக்கள் இரும்பின் பயனை அறியாதவர்கள் இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அதனுடைய காலகட்டம் கூட 3250 தான் தொடங்குது. அந்த தொடக்க காலம் 3250 BC தான். ஆனால் அதற்கு முன்பாகவே இரும்பின் பயனை அறிந்த அந்த தொழில்நுட்பத்தை அறிந்த தமிழக மக்கள் இங்கே இருந்திருக்காங்கன்னும் போது, ஏற்கனவே நம்மளுடைய பழங்கற்காலம் என்பது இந்தியாவில் தமிழகத்தில் தான் தொடங்குகிறது என்பது நமக்கு தெரியும்.
ராபர்ட் ப்ரூஸ் பூட் என்பது பல்லாவரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் அதை நாங்கள் நினைத்தது 2 லட்சம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக அவர்கள் காலத்தை குறித்திருந்தார்கள். ஆனால் இப்போது சாந்தி பப்பு போன்றவர்கள்லாம் செய்த அகழாய்வுகள் மூலமாக அது 17.5 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழகத்தில் மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அங்கே பழங்கற்கால இருந்திருக்கிறது. பழங்கற்கால தொடர்ந்து இடைப்பழங்கற்காலம், கடைப்பழங்கற்காலம், அதனை தொடர்ந்து நுண்ணிய கற்காலம் போன்ற தொடர்ச்சியான அந்த வரலாறு சொல்லப்படும்பொழுது இப்போ இரும்பின் காலம் வந்து நம்ம இயக்குனர் சொன்ன மாதிரி நாங்கள் 1500 தான் நாங்கள் நீங்க சொல்லக்கூடிய இந்த பழங்கற்காலம், நடுக்கற்காலம், இந்த புதிய கற்காலத்தினுடைய மேப்பை பார்க்கும் பொழுது கண்டறியப்பட்ட இடங்கள் தென்னகத்திலும் நிறைய பகுதிகள் இருக்கு. இந்திய துணைக்கண்டம் முழுக்க நிறைய இடங்கள் காட்டப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். ஆனா ஹரப்பன் ஏஜுக்கு அப்புறம் பார்க்குறப்ப எல்லாமே அந்த வரைபடம் என்பது நார்த் ஸ்பெசிஃபிக்காக மட்டும் இருக்குது, சவுத்தில் இல்லவே இல்லை. லேட்டர் விதிக் பீரியடில் அவங்க சொல்கிறப்ப இரும்பு வந்து 1100 வாக்கில் கர்நாடகா பக்கத்தில் ஒரு இடத்துல கண்டறியப்படுகிறது. ஆனால் அது எப்படி ஸ்ப்ரெட் அவுட் ஆகுது, என்ன பயன்பாடுங்கிறது தெளிவாக தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே தெற்கிலிருந்து பழைய கற்காலத்தில் மனிதர்கள் இங்கே வாழ்ந்துருக்கிறாங்க, அதனுடைய நடமாற்றம் இருந்திருக்கு. அப்படின்னா இங்கே நாகரிகம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறத ஏன் வரலாற்று ரீதியாக பார்க்கலையா, தவறிட்டோமா? லேட்டராக தானே இப்போ நம்ம கண்டறியப்பட்டிருக்கு. இல்லை, இந்த தொடர்ச்சி இல்லை முன்ன நடந்த அகழாய்வு வந்து தொடர்ச்சியான ஒரு அகழாய்வுகள், ஒரு தொடர்பான அகழாய்வாக இல்லை. அதுதான் ஒரு முதன்மையான ஒரு காரணம். இன்னொன்று, அறிவியல் பூர்வமான காலக்கணிப்பு பொதுவாக செய்யப்படவில்லை. அந்த காலகட்டத்தில் வந்து கொற்கையில் செய்யப்பட்ட அந்த காலக்கணிப்பு கூட சரியாக சொல்லப்படவில்லை. ஏன்னா கொற்கையில் வந்து 780 என்று பொது ஆண்டுக்கு முன் 780 என்று சொன்னார்கள். அது வந்து சங்க காலத்தை சார்ந்த அந்த பிளாக் அண்ட் ரெட் வேர்னுடைய C14 டேட்டை வந்து வச்சு சொன்னாங்க. ஆனால் அதையே வந்து பின்னாடி வந்து இல்லைன்ற மறுத்த காலமும் உண்டு. ஏன்னா அந்த காலகட்டத்தில் அந்த C14 டேட்டெல்லாம் கரெக்டாக நம்ம சொல்ல முடியல. அப்பொழுது வந்து சங்க காலத்தை சொன்ன மாதிரி சங்க காலம் என்பது இன்றைக்கு ஏறக்குறைய அந்த எழுத்து பொறிப்புகள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு 300லிருந்து கிமு 300லிருந்து கிபி 300 வரை முன்ன சங்க காலம் என்று சொல்லி கொண்டிருந்தோம். அப்புறம் இப்பொழுது வந்து 700 அளவிலேயே நமக்கு வந்து எழுத்து பொறிப்புகள் கிடைப்பது வந்து இங்கே அந்த மாந்தருடைய நாகரிக வளர்ச்சி என்பது எழுத்துக்களின் அடிப்படையிலும் அவங்க தொழில்நுட்ப கூறுகளின் அடிப்படையில் தான் அமைகிறது. ஆகவே அந்த தொழில்நுட்ப கூறுகளின் அடிப்படையில் ஆகும்போது இரும்பின் காலம் வந்து 3345 ஆகும்பொழுது அப்போ சங்க காலத்தினுடைய காலமும் கொஞ்சம் நம்ம பின்தள்ள வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். அதுக்கு எடுத்துக்காட்டாக கீழடி வந்து இப்போ 700 எழுத்து பதிப்பு இருக்கிறது என்பது இந்தியாவிற்கு எழுத்து பதிப்புகளை கொடுத்தவர்களும் தமிழர்கள் தான். இது வழியாகத்தான் மற்ற அசோன் பிராமி என்று சொல்லக்கூடிய பிராமி கூட வளர்ந்தது என்று நான் 20 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லும்பொழுது இதுக்கு வந்து அறிவியல் பூர்வமாக ஒரு காலக்கணிப்பு இருக்கிறதா என்று கூட கேட்டவர்கள் உண்டு. நான் அந்த தொல்லியல் அடிப்படையில் நான் சொல்லியிருக்கின்றேன். அதை பற்றி நிறைய கட்டுரைகள்லாம் எழுதியிருக்கின்றேன். அப்போ வந்து கிமு 2ஆம் நூற்றாண்டு என்பது வந்து இல்லை 5ஆம் நூற்றாண்டு 6ஆம் நூற்றாண்டில் இருக்கலாம் எழுத்துக்கள் வந்து தோன்றி இங்கே கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று நான் சொல்லியிருக்கின்றேன். அந்த வகையில் இப்போ இந்த கண்டுபிடிப்பு என்பது நிச்சயமாக வந்து தமிழக வரலாற்றுக்கு பெருமை சேர்ப்பாக உலக வரலாற்றுக்கு ஒரு முத்தாய்ப்பாக அமைவதாக அமைகின்றது. தொடர்ந்து அகழாய்வுகள் செய்யும் பொழுது, ஏன்னா இவங்க ஒரு இடம் மட்டும் எடுத்துக்கல, சேலம் பகுதியில் வந்து தெலுங்கானூரும் நம்ம மாங்குளம் எடுத்து பல பகுதியில் அகழாய்வு பண்ணுற இடத்துங்கள்லாம் இது கிடச்சிருக்கு. தொடர்ந்து இன்னும் அது வந்து இந்த ஸ்ட்ராட்டிகிராஃபி லெவலில் எந்தெந்த லெவலில் பண்ணாங்கன்றது நம்ம பார்க்கும்போது இன்னும் கூட அடிநிலையில் போகலாம். அந்த காவிரி படுகையில் வந்து கிடைக்கின்ற இது வந்து நம்ம சரியாக நம்ம ஆய்வு பண்ணால் இன்னும் கூட அதிகமாக கிடைக்கலாம். ஏன்னா சேலம் பகுதியில் இரும்பு உருக்கு தொழில்கள் வந்து நிறைய நடந்திருக்கிறதுக்கு நமக்கு செய்திகள் இருக்கிறது. ஓகே, இப்போ இரும்பு கருவிகள் வந்து ஒரு காட்டு பகுதியை செப்பனிடுவதற்கு, ஒரு நகர அமைப்புக்கான விஷயங்களுக்கு பயன்படுத்தியிருப்பாங்க அப்படிங்கிற தரவுகளை சொல்கிறாங்க. இது வந்து இரும்பை பிரிக்கக்கூடிய அந்த உருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை 3345 ஆண்டுகள் கிமுல வந்து முன்பே அறிந்திருக்கிறார்கள். அப்படின்னா அதனுடைய பயன்பாடு எதுவாக இருந்திருக்கும்? கற்காலத்திலிருந்து என்ன பரிமாணத்தில் பரிணமித்து இந்த இரும்பு பயன்பாட்டுக்கு வந்திருப்பாங்க தமிழ் நிலப்பரப்பில் இருந்த மக்கள்? அந்த இரும்பினுடைய கருவிகளுடைய பார்க்கும்பொழுது இப்போ வந்து நமக்கு கிடைக்கின்ற அந்த பொருட்கள் எல்லாமே வந்து இப்போ வாள் பெரிய அளவுக்கு. அதாவது வந்து தமிழில் ஒரு இது நம்மளுடைய முதல்வர்கள் கூட சொன்னாங்க, காலையில் சொல்லும்போது சொன்னாங்க, அதாவது கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றி ஆளோடு முன் தோன்றி மூத்த குடின்றது வந்து சரியான ஒரு சங்க காலத்தினுடைய அந்த புறப்பல் வெண்பா மாலையில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமாம், அந்த வகையில் பார்க்கும்பொழுது அதை வார் அந்த பொதுவாக வந்து அந்த மக்களுக்கிடையான அந்த வார், ஏன்னா தமிழர்கள் வந்து காதல் வாழ்க்கையும் போர் வாழ்க்கை, அந்த அகம் என்ற புறம் என்று நம்ம சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிறதால அது பெரிய பெரிய வாட்கள் கிடைக்கிறது. அதே மாதிரி வேட்டையாடுவதற்கான
அந்த ஈட்டிகள் செய்வதற்கான அந்த இதெல்லாம் வந்து குறுவாள்கள்லாம் கிடச்சிருக்கிறது. அது போன்று நம்ம ஏற்கருவிகள் செய்வதற்கான அந்த சில கருவிகள்லாம் கிடச்சிருக்கு. சில இடங்களில் பார்க்கும்போது பெரிய பார் நல்ல அளவான அந்த பெரிய அளவிலான இரும்பு கருவிகள் கிடச்சிருக்கு. அப்புறம் அந்த சல்லடைகள் கொடுமண்ணில் வந்து சல்லடை கிடச்சிருக்கு. இது போன்று பல வகையாக அந்த பொருட்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதே காலகட்டத்தில் நம்ம இன்னும் பிரான்ஸையும் வந்து இப்போ பிரான்ஸையும் அவங்க ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிரான்ஸ் அதையும் நம்ம பார்க்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்குது. ஏன்னா ஆதிச்சநல்லூரில் பெருமளவில் அந்த கிடச்சிருக்கு. இப்போ தான் இவங்களுடைய இந்த கண்டுபிடிப்பின் மூலமாக ஆதிச்சநல்லூரில் ஆபிடைன் சைட் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை. இப்பொழுது கண்டுபிடித்திருப்பதிலிருந்து அங்கு மேற்கொண்டு அகழாய்வுகள் செய்தால், ஏன்னா சிவகலை அது பக்கத்திலே தான் இருக்குது, அங்கு அகழாய்வுகள் செய்து பார்த்தால் வெண்கலத்தின் காலகட்டத்தை கூட நம்ம சொல்ல முடியும். நிச்சயமாக வெண்கலத்தின் காலத்தை கூட நம்ம முன் தள்ள முடியும். ஆமாம், நிச்சயமாக இருக்கிறது. இப்போ இந்த அயன் ஏஜ் அப்படிங்கிறது ஏன்னா அகழாய்வுகள் சொல்லுங்க. குட்டூர்ன்ற பகுதியில் கேவி ராமன் அவர்கள் பண்ணும்போது உருவாகி இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. உலகம் முழுக்கவே ரொம்ப பின்பற்ற காலமாக இது அறியப்படுகிறதா? இந்த இரும்பு காலம் கண்டறியப்பட்டதிலேயே வந்து முதன்மையான ஒரு பின்பற்ற காலமாக அறியப்படுகிறதா? நிச்சயமாக வந்து இரும்பின் வந்து பயன் இன்னைக்கு உங்களுக்கு தெரியும். அதாவது வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்றது முக்கியமான ஒரு தடயம் வந்து இரும்பு தான், இரும்பின் பயன் தான். அதனால் அந்த எக்கம்ன்றது வந்து ஒரு பெரிய வந்து இது பண்ணுறது, அந்த பிரித்தெடுத்தல்ன்ற முறையே வந்து தமிழர்கள் அறிந்திருக்கிறாங்கன்னா, இந்த பெரிய தொழில்நுட்பத்தை அறிந்திருப்பது வந்து பல வகைகளை வந்து அறிவியல் பூர்வமாக தமிழர்கள் செயல்பட்டுருக்காங்க. அந்த வகையில் எகிப்தில் தான் நம்ம பழமையாக நம்ம இரும்பு கிடைச்சதாக சொல்கிறாங்க. அது வந்து அதோடைய காலத்தை கூட இப்போ இது வந்து முன்தள்ளி நம்ம வந்து அதை விட முன்னே நம்ம வந்திருக்கோம். ஏன்னா 2 காலகட்டத்தில் வந்து 3345 வந்து 2845 அப்படின்னு வந்திருக்கு. ப்ளஸ் மற்ற 11 இடங்களில் நமக்கு ஏறக்குறைய அதே காலகட்டத்தை சேர்ந்த இது கிடச்சிருக்கு இந்த சிவகலையில் மட்டும். மற்ற இடங்களில் நம்ம பண்ணோம். ஏன்னா குட்டூர் போன்ற இடங்கள்லாம் இந்த பாலாற்றங்கரை பகுதியில் இப்போ நிறைய வந்து இரும்பு கால பயன்பாட்டு பகுதிகள் வந்து அந்த காலத்தில் அகழாய்வு செய்யப்பட்டது. ஆனால் அதற்கான அறிவியல் பூர்வமான காலக்கணிப்பு செய்யப்படவில்லை. மீண்டும் வந்து குட்டூர் மற்றும் அந்த தருமபுரி பகுதியில் வந்து பையம்பள்ளி போன்ற பகுதிகளெலாம் அகழாய்வு செய்து மீண்டும் அகழாய்வு செய்யணும். என்னை பொறுத்த வரைக்கும் அகழாய்வு செய்தால் அதனுடைய காலகட்டம். ஏன்னா இரும்பினுடைய கோர் வந்து அதிகமாக சேலம் பகுதியில் வந்து கிடச்சிருக்கிறதா ஆங்கிலேயர்கள் நிறைய ரெக்கார்ட்ஸில் சொல்லிட்டு போயிருக்காங்க. நானும் சசிசேகரனும் நிறைய அந்த பகுதியிலலாம் அந்த இரும்பின் காலத்தை அறிவதற்காக கலாய்வு செய்திருக்கோம். அந்த பகுதியில் நிறைய வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த பகுதியில் நம்ம அகழாய்வுகளை மேற்கொண்டால் நிச்சயமாக இதனுடைய காலத்தை இன்னும் கூட நம்ம நம்ம முன்னே எடுத்துகிட்டு போகலாம். ஓகே, திரு சிவானந்தம், இப்போது இரும்பு கண்டறியப்பட்டதுனால, அந்த காலம் கண்டறியப்பட்டதுனால என்ன ஒரு தனிச்சிறப்பு இந்த தமிழ் நிலப்பரப்புக்கு வந்து கிடச்சிருக்கு? நம்ம இலக்கியங்களில் சொல்கிறத நிறைய பேர் கேலி பண்ணிக்கிறத பார்க்குறோம். எந்த ஆதாரங்களும் இல்லாமல் தமிழ் பெருமை பேசுகிறாங்க. புறநானூரில் வந்து வேல் வடித்து கொடுத்தல் கொள்ளைக்கு கடனே அப்படின்னு சொன்னால், வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி அப்படின்னா அது எப்படி வாளோடு முன் தோன்றி இருக்க முடியும்? கல் தோன்றா மண் தோன்றா காலத்திற்கு முன்னாடி அப்படின்னா, இப்போ கற்காலம் நிகழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுதே வாள் தயாரிக்கக்கூடிய அந்த இரும்பும் கிடைச்சிருக்கு அப்படின்னா அந்த வேர்ட்ஸுக்கு ஒரு மீனிங் கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக கல் தோன்றி மண் தோன்ற காலத்து வாளோடு முன் தோன்ற முத்தப்படின்னு சொல்கிறோம். நினச்சி பாருங்கள், பழைய கற்காலம் கல் தோன்றிச்சு, கற்காலம் பயன்படுத்திட்டான். ஆனால் என்ன பண்ணுறான், வேளாண்மை மண் தோன்றுது. மண்ணு கிடையாது, வேளாண்மை செய்வதற்கு முன்னரே நான் இரும்பை நம்ம பயன்படுத்திட்டோம். ஸோ அவன் பயன்படுத்திக்கிட்ட பொருள் எதுக்குன்னா, அவன் கல்லால் வேட்டையாடுறான், ஆயுதமாக பயன்படுத்துகிறான். அடுத்த நிலைக்கு அவனுக்கு கடினமான பொருட்களை, அந்த விலங்கினங்களை அடிப்பதற்கு தேவையான அவன் ஏதோ ஒரு கருவியை தேர்ந்தெடுக்கிறான். கடினமான இது உடைஞ்சு போகும் கல், ஆனால் அதை விட கடினமான தரும்போது இரும்பு கண்டுபிடித்திருக்கலாம். அதனால் வேளாண்மை செய்வதற்கு முன்னாடியே வேட்டையாடுவதற்கு கல்லை விட்டு அவன் இரும்பு பயன்படுறான். அதனால தான் வந்து வழக்கில் கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றி மூத்தக்குடி தமிழ்குடின்னு சொல்லுது. அப்போ வாளுன்னு சொல்லுது வந்து இரும்பை தான் சொல்கிறாங்களே தவிர வேறு வந்து நம்ம வந்து வாழை பற்றி சொல்ல. ஸோ அதனால் வந்து இரும்பை நம்ம வந்து கற்கரத்துலேருந்தே நேரடியாக இரும்பை நம்ம பயன்படுத்த தந்துட்டோம். இது பயன்படுத்துகிற பிற்பாடு ஆற்றங்கரையில் ஓரங்கரையில் வாழ்ந்த மனிதன் நிலங்கள் வேளாண்மை செய்வதற்கு கற்கருவிகளை பயன்படுத்திட்டு இருந்தவன். இந்த எவல்யூஷன் எப்படி சார் நடந்திருக்கு? இப்போ கற்கருவிகளை நீங்கள் சொல்லுறது நொமேடிக் பீப்புளாக இருக்கிறாங்க, நாடோடிகளாக இருக்கிறப்பவே இரும்பை கண்டறிஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்றீங்க. அது வேட்டையாடுதல் அந்த காலகட்டத்தோட இறுதி காலகட்டங்கள்ல அது வராங்க. அப்புறம் குடி அமைவு அப்படின்னு போறப்ப நம்ம வந்து இப்போ
மட்பாண்டங்களை வச்சு ஒரு காலத்தை அந்த நாகரிகத்தை பண்பாட்டை எல்லாம் வந்து கணிக்கிறத பார்க்குறோம். அப்புறம் இந்த கற்காலத்திலேருந்து வரும்போது சக்கரம் கண்டுபிடிச்சோம், நெருப்பு கண்டுபிடிச்சோம், இப்படி ஒரு எவல்யூஷன்ஸ் நடந்திருக்குதுல்ல. அதுல முக்கியமான இடத்தை இந்த இரும்பு எங்க பிடிக்குது? அதுதான் இப்போ நம்ம சொல்கிறோம். முதல் வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு சயின்டிஃபிக் இன்வென்ஷன் வந்து ஃபயர். அது பழைய கற்கால கட்டங்களில் மக்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க. புதிய கற்கால மக்கள் வந்து பயன்படுத்திட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து அந்த இரும்பு சக்கரத்தை கண்டுபிடிக்கிறாங்க. சக்கரம் பயன்படுத்த பிற்பாடு தான் உங்கள் பானை செய்யறதுக்கான தொழில்நுட்பத்தை ஏற்படுத்துகிறாங்க. இப்போ சக்கரம் கண்டுபிடிச்ச பிற்பாடு வேறு ஒரு இடங்களுக்கு இடப்பெயர்ச்சி செய்வதற்கு என்ன பண்ணணும், அந்த சக்கரம் சுற்றுவதற்கு அவங்களுக்கு கடினமான இரும்பு தேவை. அது இரும்பு சுற்றினால தான் அவங்களுக்கு போக முடியும். ஸோ இரும்பை கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ ஆற்றங்கரை ஓர வாழ்ந்த மக்கள் இரும்பு கண்டுபிடிச்ச பிற்பாடு தன் வேளாண்மை என்ன பண்ணுறாங்க, நிலப்பகுதி என்ன பண்ணுறாங்க, பரவலாக்கம் பண்ணுறாங்க. இந்த பரவலாக்கம் ஆற்றங்கரை ஒட்டியே இருந்த அந்த மக்கள் தங்களை நிலப்பரப்பு என்ன பண்ணுறாங்க, தமிழகம் முழுவதும் பார்க்குறாங்க. நாம் வந்து பழைய கற்கால இடங்களையும் புதிய கற்கால இடங்களையும் நம்ம தமிழ் நிலப்பரப்பில் இருக்கிற நிலவியல் வரைபடங்களில் நாம் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணும்பொழுது அங்கொன்று இங்கொன்றுமாக இருந்த பழைய கற்கால இடங்களிலும் புதிய கற்கால இடங்களும் நுண்கற்கால இடங்களிலும் இருந்த மக்கள் இரும்பு கண்டுபிடித்த பிற்பாடு வேளாண்மை வந்து பெருகிடுச்சு. வேளாண்மை பெருகின உடனே அவங்களுக்கு தேவையான உபரி உற்பத்தி வந்து போயிடுச்சு. உபரி உற்பத்தி வந்த உடனே அவங்களோட பொருட்களை வேற்று இடங்களுக்கு எடுத்துகிட்டு போகணும். அது சார் சொன்ன மாதிரி குறிஞ்சி நிலத்தில் இருக்கிற மக்கள் மருத நிலத்தை மக்களுக்கும், மருத நிலத்தில் மக்கள் வந்து நெய்தல் நிலத்தில் மக்கறாங்க. அது என்ன சொல்கிறாங்க, அப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்களும் மீனை கொடுத்து வந்து நெல்லை உப்பு வாங்குறாங்க. இது போன்ற நெல்லை கொடுத்து வாங்குறாங்க. அதனால் இது வந்து நமக்கு வந்து வேளாண்மை இப்போ பெருக்கும் போது மக்கள் தொகை பெருக்கம் பரவலாக்கம் அப்படின்னும் போது உபரி உற்பத்தி தமிழக மருத நில மக்கள் தொடர்ந்து போயிட்டுருக்காங்க. ஓகே, அப்படிதான் எவல்யூஷன்ஸில் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களுடைய இறுதி பார்வை செல்வகுமார் சுருக்கமாக. அதாவது இந்த இரும்பினுடைய காலத்தை கிமு 3345 என்று தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையினுடைய ஆய்வின் வழியாக எடுத்து சென்றிருப்பது ஒரு முக்கியமான திருப்புமுனை என்று கூறலாம். இதுவரை ஏன் இந்த வகையான ஆய்வுகள் செய்யப்படவில்லை என்றால், குறிப்பாக நமது ஆய்வுகள் சிந்துவெளி நாகரிகத்தை மட்டுமே மையமாக வைத்து செய்யப்பட்டன. தமிழகத்தின் பிற பகுதிகளிலோ தென்னிந்தியாவிலோ விரிவான ஆய்வுகள் நடத்தப்படவில்லை. முந்தைய காலத்தில் ஆய்வு நடத்தும் பொழுது ஒரு கரியமில காலக்கணிப்பு என்றால் அதற்கான செலவு அதிகமாகும். தற்பொழுதைய தமிழ்நாடு அரசு இந்த ஆய்வுக்காக மிக அதிக அளவில் ஒவ்வொரு ஆண்டும் 5 கோடி ஒதுக்கி இருப்பது என்பது மிக முக்கியமான திருப்புமுனை. தமிழர்களுடைய வரலாற்றை நீங்கள் அறிவிய தமிழ்நாடு அரசு இதற்காக நிறைய முன்னெடுப்புகளை செய்கிறாங்க. இப்போ இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுடைய அந்த ஸ்கிரிப்டை டிசைஃபர் பண்ணுறதுக்கும் நிதி ஒதுக்கி இருக்காங்க. இந்த ஒன்றிய அரசு என்ன சார் இதில் பங்கு செஞ்சு? ஒன்றிய அரசு என்பது அவர்களுடைய ஆய்வுகள் என்பது அதிக அளவில் சிந்துவெளி நாகரிகத்தை சார்ந்ததாக இருக்கிறது. தமிழ்நாட்டிலும் அவர்கள் ஆய்வு செய்துள்ளார்கள். குறிப்பாக ஆதிச்சநல்லூரில் அவர்கள் ஒரு ஐகானிக் மியூசியம் என்று கூறக்கூடிய அருங்காட்சியகத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். அதனுடைய முதல் நிலையாக அவர்கள் செய்திருக்கிறார்கள். பொதுவாக இந்திய அரசு தொல்லியல் துறையினுடைய அணுகுமுறை என்பது என்னவாக இருந்தது என்றால், ஹரப்பாவும் மொஹஞ்சதாரோவும் பாகிஸ்தானுக்கு சென்ற பிறகு அவர்கள் சிந்துவெளி நாகரிகத்தை கண்டுபிடிப்பதிலேயே அதிக ஆய்வுகள் செய்தார்கள். மற்ற பகுதிகளில் அதிக அளவு ஆய்வுகள் நடத்தப்படவில்லை. குறைந்த அளவு ஆய்வுகள் நடத்தி இருக்கிறார்கள். எனவே இந்த தமிழக அரசினுடைய இந்த முயற்சியானது சில முக்கியமான கண்டுபிடிப்புகளை வெளிப்படுத்தியுள்ளது என்பதை கூறலாம். கீழடியிலிருந்து நிறைய ஆய்வுகளின் அடிப்படையில் நிறைய விஷயங்கள் நடுவில் இருட்டடிப்பு செய்யப்பட்டதுங்கிற குற்றச்சாட்டுகளாக முன்வைக்கப்பட்டது. இந்த இரும்பின் தொன்மை குறித்த இந்த ஆதாரபூர்வமான அறிவிப்புங்கிறது இனி தவிர்க்க முடியாத அளவுக்கு ஒன்றிய அரசு இதை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு அழுத்தமாக அமைஞ்சிருக்குமா? இப்படி நிச்சயமாக. ஏனென்றால் இந்த ஆய்வு என்பது நான் முன்பே கூறியது போல ஒரு பெரிய ஒரு கண்டுபிடிப்புகளுக்கான ஒரு தொடக்கம் என்று கூறலாம். எனவே இது நிச்சயமாக நமது பார்வையை மாற்றி ஆய்வுகளை மேலும் முன்னெடுக்க வேண்டும் என்பதற்கு ஒரு ஊக்கமாக அமையும். திரு ராஜவேல், சுருக்கமா உங்களுடைய இறுதி பார்வை. இந்த கண்டுபிடிப்பு என்பது உலக வரலாற்றில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. பொதுவாக எந்த கண்டுபிடிப்பும் முதல்ல கண்டுபிடிக்கும் போது அது சில நேரத்தில் கேலி கூத்தா பேசுகிறது உண்டு. அதை நம்ம பொதுவாக எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா நம்முடைய தமிழக வரலாறு என்பது காலத்தால் முற்பட்டது என்பது அனைவருக்குமே தெரியும். ஆனால் அது மூடி மறைத்து ஆய்வுகள் செய்வதில் எந்த பலனும் கிடையாது. ஏன்னா இன்றைக்கு இந்த அகழாய்வுகள் மூலமாக வெளிப்பட்ட அந்த கண்டுபிடிப்புகளை எல்லாம்
உலக தொல்லியல் ஆய்வாளர்கள் வந்து அங்கீகரித்திருக்கிறார்கள். அந்த அளவிற்கு வந்து இது எல்லாருடைய சர்டிஃபை பெற்றிருக்கிறது, எல்லாருடைய அங்கீகாரமும் பெற்றிருக்கிறது. ஏன்னா அந்த சிந்துவெளி நாகரிகத்தில் தொடர்புடைய சில ஆய்வாளர்கள் வந்து இந்த ஆய்வுகளை எல்லாம் கண்டுபிடித்து கண்டறிந்து இதெல்லாம் வந்து முற்றிலும் அந்த டேட்டு எல்லாம் பார்க்கும்போது இது உண்மை என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று வந்து உலக தொல்லியல் அறிஞரான நம்ம இவர் வந்து திலீப் சக்கரவர்த்தி போன்றவர்கள்லாம் இதை வந்து அங்கீகரித்திருக்கிறார்கள். ஆகவே எப்பொழுதுமே இந்த அங்கீகரிக்கும்போது நம்ம வந்து அவங்க வட இந்தியாவில் வந்து என்னைக்குமே அவங்க அப்படி தான் சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் அதுக்காக நம்ம கண்டுபிடிப்புக்கெல்லாம் நம்ம ஒத்தி வைத்து கொண்டு செல்ல முடியாது. ஏன்னா இப்பொழுது வந்து தொடர்ந்து வந்து அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு இடங்களில் 2 இடங்களில் தான் அகழாய்வு நடந்தது. அதுக்கு தான் அங்கீகாரம் கொடுத்துருந்தாங்க, அப்போ தான் அனுமதி வழங்கியிருந்தார்கள். இப்பொழுது அப்படியல்ல, நம்ம போராடி வந்து பல இடங்களில் அகழாய்வு செய்வதற்கு தமிழக அரசு வந்து தொடர்ந்து ஒரே ஆண்டிலே வந்து பல இடங்களில் அகழாய்வு செய்கிறார்கள். ஏன்னா இதில் வந்து அந்த நிறைய செய்திகள் வந்து வருகிறது. அது வந்து புதிய கற்காலமாகட்டும் பழங்கற்காலமாகட்டும், அதே போன்று கீறல் குறியீடுகள் கிராஃபிட்டி பற்றிய இருக்கும், பாறை ஓவியங்கள் பற்றி ஆகட்டும், இது வந்து தொடர்ந்து வந்து பல அகழாய்வுகள் வந்து முன்னால் நடக்கிறதால இப்போ வந்து உடனுக்குடனாக அது வந்து வெளிப்படுகிறது, உடனுடனே வந்து இப்போ நூல்களாக வெளியிடப்படுகின்றன. அந்த காலகட்டத்தில் நடந்த அகழாய்வுகளுடைய அறிக்கைகள் இன்னும் வெளிவராமல் இருக்கிறது. இப்போது வெளிவருவதிலிருந்து நிச்சயமாக வந்து உலகம் இதை ஏற்றுக்கொள்ளும். ஆகவே நம்ம தொடர்ந்து நம்ம எந்த தோல்வியும் இல்லாமல் இந்த அகழாய்வுகளை செய்ய வேண்டும், நல்ல தொல்லியல் கண்டுபிடிப்புகள் தொடர்ந்து செய்ய வேண்டும். அதற்கு தமிழக அரசு ஊக்கமளித்து வருகிறது. அதனால் வந்து மேற்கொண்டும் இதனுடைய காலம் வந்து நிச்சயமாக என்னை பொறுத்தவரைக்கும் முன்னெடுத்து செல்லப்படும் என்றே நான் கருதுகின்றேன். ஓகே, மேற்கொண்ட ஆய்வுகளின் வழியாக இன்னும் இந்த காலம் நிறைய விஷயங்கள் வெளிப்படும் சொல்லியிருக்கிறீங்க. இந்த அரசு பொறுப்பேற்ற போதே முதலமைச்சர் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாரு, தமிழ்நாட்டிலிருந்து இந்திய வரலாறு எழுதப்படும்னு. அதற்கான ஒவ்வொரு தரவுகளும் இந்த 3 ஆண்டுல நிறைய நிரூபிக்கப்பட்டிருந்ததை நம்ம பார்க்கிறோம். மிகச் சுருக்குமா சார், 5 செகண்ட்ஸ். நீங்கள் இப்போ குறிப்பிட்டது இறுதியில் குறிப்பிட்ட சொல்லுது மாதிரி தான், இந்திய வரலாறு தமிழ்நில பரப்பில் இருந்தால் எழுதப்பட வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் சொன்னாங்க. இனி உலக இரும்பின் வரலாறு தமிழ்நாட்டில் தான் தொடங்க வேண்டும் என்று நம்ம இப்போ உலக ஆய்வாளர்கள் மத்தியில் நாங்கள் வச்சுருக்கிறோம். இது விவாதத்துக்குரியதாக இருந்தாலும் அந்த விவாதத்தில் நாங்கள் அந்த ஆய்வுகளை பொதுவெளியில் நாங்கள் அனைத்து விதமான ஆய்வகங்களோடு எடுத்து நாங்கள் பொதுவெளியில் வைத்திருக்கோம். இது விவாதத்தை முடிவெடுக்கக்கூடியது. இனி வந்து அறிவியல் பூர்வமான ஒரு ஆதாரத்தை முன் வச்சிருக்குது. அது உலக வரலாறு எப்படி ஏற்றுக்கொள்ள போகிறது பொறுத்திருந்து பார்க்கணும். பங்கு கொண்ட அனைத்து விருந்தினர்களுக்கும் நேயர்களுக்கும் நன்றி, வணக்கம்.